சுத்தமான சுற்றுச்சூழலை விட்டுட்டு போறது நம்மளுடைய கடமை. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா எப்படி இருக்குதுன்றத நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு விஷயமும் கேட்கறதுக்கே ஒரு டீம் இருக்கீங்க. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எனக்கு சக்ஸஸாகவும் இருந்தது. என்னுடைய தோட்டத்தில் அதை நிறைய பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எப்படின்னா, இப்போ ஒரு செடியை ஒரு 5 தொட்டியில் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 1/4 கிலோவோ இல்லை அதிகபட்சம் 1/2 கிலோ காய் எடுத்தால் தான் நம்ம ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு காய்கறி கிடைக்கும். அந்த வகையில் நம்ம நிறைய தொட்டியில் நிறைய செடிகளை வைக்க மாட்டோம். சும்மா ஒரு 3 செடி 4 செடி 5 செடின்னு தான் வைப்போம். இப்போ இது நான் செய்கிறது மூலயமா நம்ம நிறைய செடிகளை வைக்க முடியும். அதே மாதிரி நிறைய அறுவடையும் எடுக்க முடியும். ரீசெண்டாக நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் இது செய்வாங்களேன்றதுக்காக ஒரு வீடியோவை நம்ம போட்டுடலான்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மெத்தடுக்கு நம்மளுக்கு தேவை இந்த கேன் தாங்க. இந்த கேனை தான் நம்ம யூஸ் பண்ணி செடி எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த மாதிரி கேனில் நான் நிறைய செடிகள் வைக்கிறேன். என்னுடைய தோட்டத்தில் இந்த கேனுங்களை நிறைய யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லைங்க, பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஏற்ற விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. அந்த பிளாஸ்டிக்னால நம்ம மட்டும் கஷ்டப்படல, வாயில்லாத ஜீவன்களும் கஷ்டப்படுது. அதை குப்பையில் இருக்கிற அந்த கவருங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுங்க உடம்புக்கும் முடியாமல் போய் உயிரிழக்க கூட நேரிடுது சில நேரத்தில். இப்போ அந்த மாதிரி பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி குப்பைக்கு போகாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும், நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அந்த பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியுன்றத ஒவ்வொன்றுத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய அப்பா அம்மாவும் சுத்தமான சுற்றுச்சூழல்களை விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நம்ம சங்கதிகளுக்கும் நம்ம அதை செய்யணும். அதனால பிளாஸ்டிக்கை தூக்கி போடாதீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுங்க. பிளாஸ்டிக்கை ஒழிக்கவும் முடியல, நம்மளால ஒழிக்கணும்னு நிறைய முயற்சிகள் பண்ணுறோம். ஆனால் எப்படியாவது அது திரும்பவும் வந்துடுது. இப்போ இந்த பாட்டில் நான் செடி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்க, தனித்தனியாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி இது உள்ள வச்சு தான் நம்ம செடி வளர்க்க போகிறோம். எப்படி வளர்க்கலான்றத இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். பாருங்க, நம்ம எல்லா கேனையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது எல்லாத்துலேயும் நம்ம மண் போட போகிறோம். இப்படி நம்ம செடி வளர்க்குறது மூலிமா நமக்கு நிறைய மண் தேவைப்படாதுங்க. பெரிய தொட்டியில் நிறைய மண் போட்டு ஒரு கத்திரிக்காய் செடி நட்டாலும் சரி, ஒரு பச்சை மிளகாய் செடி நட்டாலும் சரி, ஒரே ஒரு தொட்டி தான் நம்ம வைக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி வளர்க்குறது மூலியமாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செடிகளை நம்ம வைக்க முடியும். இங்கே பாருங்கள், கேனில் மண் போட்டுட்டேன். எல்லா கேன்லையுமே மண் போட்டு நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ இதை எல்லாத்துலேயும் நம்ம செடி வைக்க போகிறோம். என்ன செடி வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி நான் நாற்று விட்டு வச்சுருக்கிறேன். அதை தான் எடுத்து நான் ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன். அடுத்து நம்ம செடி நடுறதை பார்ப்போம். இப்போ நம்ம கத்திரிக்காய் செடி எப்படி நடலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் கத்திரிக்காய் செடி நாற்று விட்டு வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒன்று ஒன்றா இது உள்ளே வச்சிடலாம். இப்போது இந்த மண் பார்த்தீங்கன்னா, நம்ம வளர வச்சுருந்தோம் இல்லைங்களா, விதை போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மண் எல்லா செடிக்குமே நம்ம ஒரு செடி நடும்போது அதாவது இது ஒரு தாய் மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணையும் நம்ம அதோடு எடுத்துகிட்டு நம்ம செடி கூட போடணும். அப்போ அது செடி ரொம்ப நல்லா வரும். இப்போ எல்லாத்துலேயுமே செடி நட்டுட்டோம். அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். இப்போது இதில் ஊற்றக்கூடிய தண்ணிகள்லாம் பார்த்திங்கன்னா இதில் இறங்கிடும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும், அதாவது இந்த மண்ணுக்கு தேவையான தண்ணி தான் நம்ம ஊற்ற போகிறோம். அந்த தண்ணி இதில் இறங்கி இறங்கி இதில் ஸ்டோராகி நிற்கும். அதுக்கப்புறம் இது வேரெல்லாம் பிடிச்சி நல்லா இந்த மண்ணுக்குள்ளெல்லாம் நல்லா வேர் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் இது உள்ளே இருக்கிற மூடியை கழட்டி டைரெக்டாக இந்த தண்ணியில் விளிம்பில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இதிலேருந்து தாண்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய வேர்கள் இந்த தண்ணிக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம செடியினுடைய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாவே இருக்கும். தண்ணி நம்ம தினமும் ஊற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது.
உரங்கள் மட்டும் இதுக்கு கொடுத்தா போதும். மேல் உரமும் சரி, தண்ணிக்கு உரமும் சரி, நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் மட்டும் கொடுத்தோம்னா இந்த செடியை நம்ம சூப்பராக வளர்க்கலாம். அதிகப்படியான செடியும் நடலாம். இதனுடைய மெத்தடுக்கு காரணமே அதிகப்படியான செடிகளை நம்ம நடவு செய்யணும். இந்த 6 கேனுங்களை வைக்கிறதுக்கு பெரிய இடம் கூட நம்மளுக்கு தேவையில்லை. ஏதாவது ஒரு ஓரத்தில் கூட நம்ம வச்சுட்டு போயிடலாம். இல்லை பால்கனி மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் இந்த கேனை வந்து நம்ம ஈஸியாக வந்து வச்சு வளர்க்க முடியும் அந்த பால்கனியில். அடுத்து நான் அதை எப்படி அந்த கேனில் வந்து பால்கனியில் வளர்க்க முடியுன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இதை வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து வீடியோவும் போட்டிருக்கிறேன். இந்த மெத்தடை இந்த செடி வச்சு ஒரு 15 நாளுக்கு ஆகுதுங்க. செடியும் வளர ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து இதில் வச்சதுக்கப்புறம் வந்த இலை, இந்த இலையும் வளருது. இப்போது இந்த மண்ணை பாருங்கள் எவ்வளோ மண் கம்மியாக இருக்குன்னு. இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து பாசை பிடிச்சி இருக்குன்றது. ஒரு 15 நாள் ஆகுது இதை வச்சு. நம்மளுக்கு வந்து செடியும் வளர ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் வந்து வேர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து கீழே வேர் வராதனால உங்களுக்கு தெரியல, ஆனால் இதிலெல்லாம் வேர் இறங்கியிருக்கு. அதுக்கு அடுத்து அப்படியே இது உள்ளேருந்து இந்த தண்ணிக்கு வந்துடும் வேர். அப்போ வேர் வந்து தண்ணியில் இருக்கும், மண்ணில் வந்து கொஞ்சம் வேர் இருக்கும். சரி, வேர் அழுக செய்யாது, நல்ல செடியும் வளர்ச்சியாக இருக்கும். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து ஹைட்ரோபோனிக்குங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் இந்த மாதிரி ஒரு செடிகளை வளர்க்க முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி மூலியமா அப்படின்னும் போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறியில் நல்ல ஆரோக்கியமான ஒரு காய்கறிகளை எடுத்து நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியம் கிடைக்கும். வாங்க ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுடைய கத்திரிக்காய் செடி எவ்வளோ இலைகள்லாம் வந்து பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் எப்படி வந்து இதை வச்சேன், இதில் என்னெல்லாம் நான் பண்ணுறேன்றதை வீடியோ போட்டிருக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக போய் அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு இந்த இலைகளும் இந்த செடியும் இப்படி வளர்றதுக்கு காரணமே இந்த தாங்க, இந்த மெத்தடு தாங்க. நம்ம காய்கறி வேஸ்ட்டை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து செடிங்களுக்கு எப்படி கொடுக்கறது மெத்தடில் தான் இந்த செடி இந்த மாதிரி வளருது. நிறைய கிளைகளும் பிரிய ஆரம்பிக்குது. இலைகளை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, பச்சை பச்சைன்னு. அதுக்கு காரணமே இந்த காய்கறி வேஸ்ட்டு தான். பாருங்க, இது வந்து காராமணி செடி. அதுலேயும் பாருங்கள் நம்மளுடைய காய்கறி வேஸ்ட்டு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். காய்களை பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். அத்தனையும் பிஞ்சிங்க. இந்த பாருங்கள், ஒரு விதை கூட கிடையாது, அவ்வளோவும் பிஞ்சு. இங்கே பாருங்கள் எப்படி வந்து அந்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளருதுன்னு. அதே நேரத்தில் இது வந்து பெரிய கொடியாக போய் வரும் இந்த காராமணியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வந்து செடி அளவில் தான் இருக்குது. அதுக்குள்ளவே கொத்து கொத்தாக காய்கள் வந்திருக்கு. இப்போது இதெல்லாம் வந்து ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டுன்னு கேட்குறதுக்கே ஒரு டீம் இருக்கீங்க. அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் காட்டுறேன். இந்த விஷயங்கள்லாம் ஒரு ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுறது இல்லைங்க. லைவாக நம்மளும் இதை வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை இப்படி பண்ண முடியுமா அப்படின்றத நான் பண்ணுறேன். அதுதான் நான் உங்களுக்கும் லைவாக வந்து வீடியோவில் நீங்களும் பார்க்குறீங்க. இந்த மாதிரிலாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். செடிங்க மேலே வளர்க்கணும், ஈஸியாக பண்ணலாம் போல இருக்கே இந்த விஷயங்கள்லாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்கே வந்து மன அமைதி கிடைக்கும். இப்போ நானே மாடி தோட்டம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்களை மறந்துட்டு நான் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருப்பேன். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சந்தோஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியிலேருந்து வராதுங்க. நம்ம தான் நம்மளுடைய சந்தோஷத்தை தேடணும். எதை பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக எப்படி இருக்கிறதுன்றத ட்ரை பண்ணுங்க. சரிங்க, இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மாடி தோட்டம் வச்சிருக்கிற நண்பர்களுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல